மாமா உங்க ஆளுங்களாம் வந்துட்டாங்களா? நம்ம அல்ல கைகளை எல்லாம் முன்னால் நிறுத்தி இருக்கிறான். அவன் எக்காரணத்தை கொண்டு இங்க வர முடியாது. இது உன்னுடைய பிரச்சனை இல்லப்பா, என்னுடைய பிரச்சனை. நீ தைரியமா இருந்து வேலை பாரு. என்னடா ஆடிக்கிட்டு இருக்குது? இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னா ஆடாம என்ன செய்யும்? வாழைப்பழத்தை தின்னு தொலை. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. தம்மா துண்டு வாழைப்பழத்தை திங்கிறதுக்கே பயப்படுறியே. ராத்திரி இவ்வளவு பெரிய மாம்பழத்தை இலையில போடுவாங்களே, எப்படி திம்ப? கண்ணா, முதல் இரவுக்கு நானும் அம்மாவும் கட்டில் பக்கத்திலே காவலா இருக்கிறோம். நீ ஒண்ணும் பயப்படாத. பிள்ளைகிட்ட பேசுற பேச்சா இது? என்னங்க அங்க பாருங்க, நீலகண்ட அண்ணன் வராரு. அடே, நம்ம நீலக்கிழையாம்பாளையம் நீலகண்டன். அடியில என்ன பெருசா மறைச்சு வச்சிருக்கிறாரு? குடத்தோட வராருங்க. மொய் எழுதுறதுக்காக இருக்கும். ஆமா, இந்த வரேன். ஏப்பா நீ என்ன விட்டு போகாதப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. பயப்படாதடா, மாப்பிள்ளையா லட்சணமா சும்மா கின்னு இருக்க வேண்டாம். சரிப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. எனக்கு உள்ள பயப்படல. முதல்ல வேஷ்டி எடுத்து கட்டுங்க. பயப்படாத கண்ணா, தைரியமா இருப்பா. ஏப்பா அடியே, உங்க மாமா ஊத்துக்கோட்டை உலகநாதன். வாங்க மாமா. ஐயோ, என்னடா என்னாச்சு? என்ன அவர் என்ன கிள்ளிட்டாரு? என்ன விளையாடுறீங்க? ஐயா, இந்த மாதிரி சில்மிஷம் பண்ண கூடாது. மந்திரத்தை ஒழுங்கா சொல்லுங்க. நீ கட்டிக்கோப்பா, என்ன விட்டுருப்பா. கை கட்டின சொத்த வாயில போடாம விட மாட்டேன். பேசாம உட்காரு. என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, ஐயர் மந்திரத்தை மாத்தி சொல்லிட்டாரு. அதான் பையன் மிரட்டான். உட்காரு. நம்ம ஆளுகளா தயாரா இருக்கிறீங்களா? இங்க கோயில் கால மாதிரி ஒருத்த குதிரையில வருவான். அவனை மட்டும் உள்ள விடவே கூடாது. கிழிச்சிருங்க. என்ன பெருசு, செவுத்துல அடிச்ச பந்து பேர் ஓடியாடுற? திரும்பி வரலன்னா பந்து பிஞ்சு போயிரும். சும்மா சொல்லக்கூடாது. அலங்காரம் நல்லா தான் பண்ணிருக்காங்க. என்ன நீ உள்ள போக கூடாது. இந்த பருப்பா, இது என் அக்கா வீடு. எங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை, அதை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். அனாவசியமா நீங்க தலையிடாதீங்க, வழிய விடுங்க. எங்களை மீறி நீ உள்ள போக முடியாது. இவ்வளவு நேரம் உங்ககிட்ட மரியாதை கொடுத்து பேசுனது ஏன் தப்பு? நீங்க கூலிக்கு மாரடிக்கிற ஆளுங்க தானே. கூலியை நான் தரேன், வாங்கிட்டு போங்க. இந்த பாருங்க, இப்ப நான் மாப்பிள்ளைய அந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். என் வேட்டி சட்டையில துளி கரப்படாம நான் உள்ள போறேன். முடிஞ்சா தடுத்துக்கணும்.
ஏண்டா அப்ப பணத்தை கொடுத்தேன் வாங்கல, இப்ப எடுத்துக்கங்க, ஆஸ்பத்திரி செலவுக்கு உதவும். ஐயரே, சீக்கிரம் தாலியை கொடு, சீக்கிரம் தாலியை கட்டுறா. வெட்டி மேல கட்டி வேணும். வச்சாரம் வச்சாரம் என்ன ஏன் கழுத்துல கட்டவரே, என்ன ஆளை விடுங்கோ. அண்ணே, நல்ல நேரத்துல வந்தீங்கண்ணே, என்ன காப்பாத்திட்டீங்க. உங்க சொத்து உங்க சொந்தம். இந்தாங்க தாலி எப்படிங்க, என்ன ஆள விட்டுருங்க. கண்ணா, என்னடா விட்டுட்டு போறேங்கிற? சொத்து போனா பரவாயில்ல, பொண்ணோட உண்டாக போற பந்தத்தையும் விட்டுட்டு போறேங்கிறியடா. அட போங்கப்பா, அடிக்கடி கண்ணு முன்னாடி ஒரு ஆடு வந்து நிக்குது தெரியுமாப்பா. என்னடா என்ன கல்யாண வீட்டுல வந்து கலடா பண்றியா? கலாட்டா பண்ண வரல, நியாயம் கேட்கத்தான் வந்தேன். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்மோட சொந்த பந்தம் தான். இவங்க முன்னாடி கேட்கிறேன், கல்யாணி எந்திரி. பெரியப்பா, நம்ம குடும்பத்திலேயே இன்னைக்கு வயசானால் நீங்க தான். ஆமா, கொஞ்சம் வயசாயிருச்சு. உங்க எல்லாருக்கும் முன்னால மாமனை கட்டிக்க இஷ்டம் இல்லைன்னு கல்யாணி சொல்லட்டும், வந்த சோடு தெரியாம திரும்பி போயிடுறேன். உங்க இஷ்டப்படி கல்யாணத்தை நடத்திக்கங்க. இது பாருங்க, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே என் புருஷனா நினைச்சிட்டு இருக்கிற மாமனை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்த்ததில்ல. எப்படியும் அவர் வந்து என்னை காப்பாத்துவாருங்கிற தைரியத்துலதான் நான் மணவரையில உட்கார்ந்தேன். பெரியப்பா, இவ்வளவு பேருக்கு முன்னாடி என்ன புருஷன்னு சொன்னவள ஆயுசு பூரா காப்பாத்த வேண்டியது யாரோட கடமை? உன்னோட கடமை தான். அதனால நான் இவளை அழைச்சிட்டு போகலாம்ல. தாராளமா அழைச்சிட்டு போலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், கட்டியும் முடிச்சுக்கலாம். அதுக்கு தான் பெரிய மனுஷன் வேணுங்கிறது. கல்யாணி வாடி.